குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டானது மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களினுடைய கோச்சாரங்களை மையப்படுத்தி தான் சொல்லப்பட்டு வருது. கூடவே இந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறகுது, என்ன லக்னத்தில் இருக்குது, வருட துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, இதை பொறுத்து தான் பலனானது கணிக்கப்பட்டு வருகிறது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இன்னும் ரெண்டுமே முக்கியம். ஸோ அப்படி மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மே மாதம் வரைக்கும் நிறைய பொறுப்பு சுமைகள் அதிகரிக்க போகுது. நிறைய தெய்வ காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவிட போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளேயே, சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு காது குத்து வர்றதோ, ஒரு கும்பாபிஷேகம் குலதெய்வம் கோயிலில் நடக்கிறதோ, இல்லை பக்கத்து கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து செய்கிறதோ, ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு ஹோமம் பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போய் வருவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது மேசராசிக்கு. சிம்பிளாக 5ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே முதல் 5 மாதங்களுக்கு, மே மாதம் பகுதி வரைக்குமே குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளை அதிகமாக எடுத்து தருகிறது. குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த உறவு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு உள்ளானதாக இருந்தாலும் இந்த வருடம் அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் பல வழிகளில், பல ரூபங்களில், பெரிய மனிதர்களின் உதவியோடு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் லிவர், இந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, லிவர், ஹார்ட்டு, இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான மருத்துவம் சரியாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சரியாகவே அது ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது ஏற்படுத்துது. முக்கியமாக வயிறு சம்பந்தமான, டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் 99% ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சுய ஜாதகம் கொஞ்சம் ஒத்துழைச்சதுன்னா நல்லா ரெடி ஆகிடுவீங்க. அதே நேரத்தில் உடம்பை அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைப்பீங்க. யாரெல்லாம் ஒபிசிட்டியாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வெயிட்டாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சி சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா முதல்ல உடல் வாகு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறப்புக்கெல்லாம் நம்ம ஃபேவராக பண்ண முடியும் இல்லையா. அப்போ உடலை சரி பண்ணிக்குவீங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த உடல் வாகு குண்டாக இருக்கிறதுனால திருமணமாகாமல் கூட இருக்கும், அதுவும் சரியாகும். ஆல்ரெடி எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது சார், லிவர் பிரச்சனை இருக்குது, இன்சுலின் சரியாக சுரக்கிறதுல, அதனால் சுகர் வந்துடுச்சு, இன்சுலின் டேப்லெட் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு சுகர் நார்மலாக இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு கூட அந்த சுகரானது கட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய மருத்துவ செலவுகள் இல்லாமல் இந்த வருடத்தை கொண்டு போகலாம். முதல் 5 மாதங்களுக்கு மருத்துவ செலவுகள் மேக்ஸிமம் குறைஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சார் எனக்கு பெரிய சனி இருக்கே, இந்த வருடம் ஃபுல்லாகவே 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, சனி பகவான் வக்ரமாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரமாகி டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்குது. வக்ரமாக இருக்கும்போது செலவுகள் குறையுமா, அதை வச்சுட்டு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஜூலை இல்லை, மேயோட முடிஞ்சது. உங்களுக்கு மே வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. சரி செய்துக்கிடலாம். அதே போல் குழந்தைகளினுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்க போது. சரியான மேல்கல்வியை தேர்ந்தெடுப்பீங்க. இதை செஞ்சால், இந்த விஷயத்தை செய்து இதன் மூலமாக இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், இந்த வழியில் வேலைக்கு போகலாம், இதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஆல்ரெடி படித்த நபர்கள் கூட சின்னதான கோர்சஸ் பண்ணி உங்களுடைய கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. முழுக்க இந்த வருடம் முதல் 5 மாதங்கள் முழுக்க உங்களுடைய வளர்ச்சிக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே மாறிவிடும். இப்போ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர காத்திருக்கிறது. குடும்பம் விருத்தியாகும்.
குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதோ, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதோ, பேரம்பேத்தி எடுக்காதவங்களுக்கு பேரம்பேத்தி கிடைக்கிறதோ, மகனுக்கோ மகளுக்கோ வரன் அமையாமல் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு அந்த வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ ஏற்படுத்தி தரும். ஆனால் உங்களுடைய முயற்சி ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த காலகட்டம் முயற்சி அதிகமாக இருக்கணும். அப்போ உடல் ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாங்க இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறது. எதை நினச்சாலும் ரொம்ப பெரிய விஷயமா நினைப்பீங்க. ஆல்ரெடி மேசம் எப்பவுமே வந்து பிராண்ட் எடுத்து ஆசைப்படும், நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும், 10 ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மேசம். சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி, பிராண்டடாக தான் நினைக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மேஷம் இந்த முதல் 5 மாதங்களுக்கு ரொம்ப 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 கான்சியஸாக இருக்க போது தனக்கு என்ன வேணும், என்ன செய்துக்கணும், எப்படி இருந்தால் நான் இன்னும் டெவலப் ஆவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும்போது கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உண்டு. போன வருடம் போல் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இல்லாமல் உறுதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் 5 மாதங்களுக்கு. சார் அதுக்கப்புறமாவது அதுக்கப்புறம் எப்படி சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். இந்த வருட முடிகிற வரைக்குமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி செய்தே தீருவீங்க. அதில் மாற்றமே இல்லை. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்குது, தாயாரோட மனநிலைமை சரியில்லை, பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே நடக்கணுன்ட்டு இல்லை, உங்களுடைய தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ அன்னிக்கோ வீட்டில் யாராவது பெண்கள் இருக்காங்க, கர்ப்பம் அடையாமல் இருக்காங்க, தாய்மை அடையாமல் இருக்காங்க, தாய்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இது ஏற்படுத்தி தருதுங்க இந்த வருடம், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சான்ஸ், சரியாக பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை மேஷத்துக்கு சமீப காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே சேமிக்க முடியல. சேமிக்கிறதா, சம்பாதிக்கிற காசை செலவழிக்கிறதுக்கே பத்த மாட்டேது, மேலும் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு தான் மேஷம் தற்போதைய சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. கடந்த 2025 இன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். வருமானம் 2 மடங்காகும். இந்த 2 மடங்காகும் அப்படிங்கிற வார்த்தையில் சின்ன ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, 10 நாட்கள் வருமானமே இல்லாமல் இருக்கும், என்னமே பண்ண முடியல, அடுத்த வேலையை பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். 11ஆவது நாள் வந்து இந்த 10 நாள் இல்லாத வருமானத்தை 11ஆவது நாள் லம்பாக கொடுத்துட்டு போயிடும். ஒரு 20-25 நாள் உட்காந்து வேலை செஞ்சால் கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை 2 நாளில் 3 நாளாக கொடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வருமான ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் சமமாக போகிறத தாண்டி அதன் மூலமாக நீங்கள் இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு. கண் சம்பந்தமான பாதிப்புகள் சரியாகுது. அதே நேரத்தில் இருதயம் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, சளி அதிகமாக பிடிச்சிக்கிறது, நீர் கோர்த்துக்கிறது, தலையில் நீர் கோர்த்துக்கிறது, சைனட்டிஸ் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களின் மூலமாக நிறைய ஆதாயங்களை அடைய காத்திருக்கிறீர்கள் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில், மே மாதத்துக்கு அப்புறம். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் வந்தாச்சு, ஒரு குழந்தை பிறக்கலாம், ஒரு வரன் எடுக்கலாம், எப்படினாலும் சரி ஒரு பெண் உறவு குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு, கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வருமானமோ மற்ற விஷயங்கள் எல்லா டெவலப்மெண்ட்டும் மாறிடும், எல்லாமே மாறிடும். நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த வருஷத்தில். அதே நேரத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறமும் வேறொரு பெண்ணினுடைய தொடர்பு குடும்பத்துக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே மாதத்துக்கு அப்புறம். அதுவும் ஒரு குறிப்பாக தான் சொல்கிறேன். சுயஜாதகத்தை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு குறிப்பாக சொல்கிறேன், இன்னொரு பெண்ணினுடைய பழக்க வழக்கங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ அதில் வரக்கூடிய அந்த பெண் உறவு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு உறவா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சுயஜாதகத்தை பொறுத்து மாற்றி பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மேக்சிமம் நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சுகங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு உறவாக தான் வருமே தவிர உங்களுக்கு பாதகத்தை செய்யாது. ஒன்று வருமானத்தை கொடுக்கலன்னா சுகத்தை கொடுக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். சார் அப்போ அந்த வருடத்தில் அந்த குரு பயிற்சி அப்படின்னுலாம் இருக்கே சார், அதனால் எதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு வந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுது. கடகத்துக்கு பயிற்சி ஆனாலும் குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்காது. ஆனால் சுகஸ்தானம் நல்லா பலம் அடிக்கும்.
படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வீட்டு பெண்மணிகளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா இருக்கும். தெய்வ அனுகூலம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டிலே ஹோமம் பூஜைகளாக செய்வீங்க. நிறைய கோவில் பிரசாதங்களோ இல்லை ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்களோ ஏற்படும் குரு பயிற்சிக்கு அப்புறம். பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய கடகத்துக்கு வந்துட்டார், 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா, அதன் பின்பு கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு 10வது மாதம் நவம்பர் 1 அப்படிங்கும்போது அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சிம்மத்தில் இருப்பார். நவம்பர் மாதத்துலேருந்து அந்த கடைசி 2 மாதம் குரு பார்வையில் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வருட இறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கு. குருவோட பார்வை கிடைச்சதுக்கப்புறம் மேஷம் அப்படியே தெளிவாயிடும். ரைட், ஓகே. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சனி பகவான் பெருசாக வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பெயர்ச்சிகளெல்லாம் ஏதும் இல்லை சனி பகவானுக்கு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி வக்ர நிவர்த்தி எல்லாம் முன்ன பின்ன ஆகுது. வக்ரம் அப்படின்னு ஆகும்போது ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. டிசம்பர் 11ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ ஜூலை டு டிசம்பர் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். 12ஆம் இடம் வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ ஜூலை டு டிசம்பர் கணவன் மனைவி உறவில், அந்த அந்யூன்யத்தில், உடல் ரீதியான பந்தத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மற்றபடி பெருசாக நெகட்டிவெல்லாம் கிடையாது. சுப செலவுகள் வந்து போகிறதுக்குன்னு வாய்ப்புகளை சொல்லுது. அது கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, இத்தனை விஷயம் சொல்கிறோமே, அப்போ சுப செலவு செஞ்சு தானே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. கொஞ்சம் பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு உண்டான வருமானத்தை மே மாதத்துக்கு அப்புறம் அந்த வருமானமானது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் மாற்றம் இல்லை. மற்றபடி வருட கிரகங்கள் அப்படின்னா ராகுகேது இல்லையா? ராகுகேது ஏதாவது பயிற்சி இருக்காதுன்னா, இந்த வருட கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கும்பராசிலேருந்து லாபத்திலேருந்து ராகு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துல மனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. வருஷ கடைசியில் நடக்குது. வருஷ கடைசியில் நடக்கும்போது அதை அப்போ பார்த்துக்கலாம். அது 2027 ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்த்துடலாம். ஆனால் இப்போ ராகுகேதுனால எந்த பாதிப்பும் இல்லை. எஸ் இட் இஸ். போன நாட்களில் அந்த ராகுகேது என்ன பலனை கொடுத்ததோ அதை தான் மாறாமல் கொடுக்க போகுது. ஆனால் அதனுடைய பாதிப்பு, ராகுகேதுனுடைய பாதிப்பு, அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த வருட துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு அந்த பாதிப்புகள்லாம் எதுவுமே கொடுக்காது. ரொம்ப திருப்தியாக நல்லபடியாக இந்த வருடத்தை கடந்து போயிடுவீங்க. மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் வருமானம் அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். திருப்தியாக இருப்பீங்க. கையில் காசு பணம் வந்துட்டால் என்ன மனுஷனுக்கு, நினச்சதை வாங்கலாம், நினச்சதை சாப்பிட்லாம், பக்கம் போகலாம், வரலாம், நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? செலவு பண்ணுற காசு இருக்குன்னா நிம்மதி இருக்கும்ல. செலவு பண்ணுற காசு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கையில் காசு இருக்கும்போது தண்ணி மாதிரி செலவு பண்ணிவிடுவோம். நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கனப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த வருஷம் நீங்கள் பழகிக்கணும். அது ஒன்றை மட்டும் கான்சியஸாக பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சுபமாக இருக்குது. இந்த வருடம் ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வரும்போது அதுக்கான வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. மேஷத்துக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பிறந்த கிழமை அன்னைக்கும் முருக வழிபாடு ரெகுலராக செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ். இந்த வருடம் வெற்றிகரமான வருடமாக உங்களுக்கு அமையும். வெற்றிகரமான வருடமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நானும் தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.